ஓகே போல 13வது கேள்வி பாருங்க. ஒடுக்கட் பிரிவின் முக்கியத்துவம். ஓகே, மிக முக்கியமான ஹெட்டிங் தான். முக்கியத்துவம், அதாவது இளையர் பிரிவின் முக்கியத்துவம், ஒடுக்கட் பிரிவின் முக்கியத்துவம். ஸோ இதில் விளக்கப்படுத்துறதுக்கு ஒன்று இல்லை, பாடம் வாங்கி தான் வைக்கணும். சரியா? பாருங்க, இதில் இளையர் பிரிவின் முக்கியத்துவத்தை பார்ப்போம். இளையர் பிரிவின் முக்கியத்துவம் என்ன பிள்ளைகள்? அதாவது பாரம்பரிய உறுதிநிலையை பேணுதல். ஒரு இளையர் பிரிவினை தெரியும், ஒரு தாய் கருவை ஒத்த 2 மகட்கருக்களை உருவாக்கும் ஒரு கருப்பிரிவு. ஆகவே இந்த இளையர் பிரிவிட இது அந்த பரம்பரை என்னது கொடுக்குறோமோ அதே திருப்பி தரும் டபுளா. ஆகவே அந்த பரம்பரையில் இருக்கிறது அதையே திருப்பி தரும், அதே காலம். ஸோ அதே விஷயங்களை டபுளாக தரப்படும். ஆகவே அந்த பாரம்பரியத்தை ஒரு உறுதிநிலை அதில் மாற்றி அதை ஏதாவது சேஞ்ச் பண்ணி அப்படிலாம் இல்லை. எதை கொடுக்குறீங்களோ அதை இதை திருப்பி தரும் டபுளாக. ஆகவே ஒரு பாரம்பரிய உறுதிநிலை. ஸோ அதே விஷயத்தில் இருந்தாலும் ஒரு உறுதி. அடுத்தது ஒரு களங்கலம். அதுதான் களங்களை புதுசாக உருவாக்குறது தான் இது வேலை. டபுள் ட்ரிபிள் இப்படின்னு போகும்போது என்ன நடக்கும்? ஒரு களங்களை பிரதியீடு செய்கிறது. களங்களை என்ன செய்யலாம்? களங்களை புத்துயிர்த்தல் அப்படின்னா புத்துயிர்த்தல் ஒன்று தெரியும், புதிய களங்களை உருவாக்குறது. அதே மாதிரி சீர் செய்தல், அது பிரதி செய்தல். ஒரு காயத்தின் போதோ இல்லாட்டி ஒரு புதிய அங்கங்களை தோற்றுவிக்கும் போதோ நம்மட களங்கள் பாரம்பரிய உறுதிநிலை பேணுவதற்காக அதே களங்களை நம்ம பெருக்கணும். ஆகவே களங்களை புத்துயிர்த்தல், சீர் செய்தல், பிரதி செய்தல், இந்த மாதிரி புதிய களங்களை தோற்றுவிப்பது இளையர் பிரிவுட முக்கியத்துவம். அதே இன்னொன்று என்னது மிக முக்கியமானது, என்ன ஒரு இலிங்கமில் இனப்பெருக்கம். இலிங்கமில் இனப்பெருக்கத்திலும் நிறைய இருக்குது. அது சரி, இலிங்கமில் இனப்பெருக்கம்னு சொன்னால் அதே விஷயத்த புதுசாக செய்கிறதான் இலிங்கமில் இனப்பெருக்கம். எந்த ஒரு மாற்றங்களோ எந்த ஒரு புனருருவாக்கங்களோ இல்லை. ஸோ ஒரு இனப்பெருக்கம்னு சொல்லும்போது இலிங்கமில் இனப்பெருக்கம். அடுத்தது என்னது? வளர்ச்சி விருத்தியை கட்டுப்படுத்தல் இல்லாட்டி எல்லைப்படுத்தல் சொல்லலாம். சரியா? ஏற்படுத்தல் சொல்லலாம். ஏற்படுத்தல், வளர்ச்சி ஏற்படுத்தல். ஒரு சின்ன பிள்ளை வளர்ந்து போகும், வளரும் போது புதிய களங்களை தோற்றுவிக்கிறது. எல்லாமே ஒரே விஷயம் தான். களங்களை புத்துயிர்த்தல், சீசைதல், புத்துயிர்த்தலோட கீழே தான் என்ன செய்வது? வளர்ச்சி விருத்தி. பெரிய அங்கங்களை வளரும் போது புதிய களங்களை தோற்றுவித்து வளர்ச்சியும் விருத்தியும் ஏற்படுத்துது. அதுக்கு அதே ஆள்ட அதே களங்கள் அதே நிறமூர்த்தத்தை கொண்ட மீன்ஸ் அதே தகவல்கள் பாரம்பரியத்தை கொண்ட களங்களை உற்பத்தி செய்யணும். அதுதான் பாரம்பரிய உறுதிநிலையை பேணுதல். ஓகே, அப்போ இதனாலும் வரும். அப்போ பாருங்க, அந்த 13வது கேள்வியில் பாரம்பரிய உறுதிநிலையை பேணுதல். ஓகே, இளையர் பிரிவு. 2வது சந்ததிகளினோட நிறமூட்ட எண்ணிக்கை இருக்கட்டும். இலிங்கமில் இனப்பெருக்கம், களங்களை புத்துயிர்த்தல், வளர்ச்சி மற்றும் விருத்தி ஏற்படுத்தல். இந்த 4மே என்னது? இலிங்க முறை. சரி, இளையர் பிரிவு குறிய இது இளையர் பிரிவு. அடுத்து வருவோம் ஒடுக்கட் பிரிவுக்கு. ஓகே, ஒடுக்கட் பிரிவுன்னு சொல்லும்போது என்னது? புணரி உருவாக்கங்கள். இலிங்க முறை இனப்பெருக்கம். இலிங்க முறை இனப்பெருக்கத்தில் மட்டும்தான், அதாவது புணரி உருவாக்கத்தின் போது மட்டும்தான் என்ன இருப்பது? ஒடுக்கட் பிரிவு நடைபெறுது. ஆகவே இது என்ன செய்யும்? இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போது இனம் பெருகும் இனங்களுக்கு சந்ததிகளூடாக நிறமூர்த்தங்களுடைய எண்ணிக்கையே மாறிலியாக பேணும். அதாவது மனித இனத்துக்கு 23 சோடி நிறமூர்த்தங்கள், அதை மாறிலியாக பேணுறது இந்த ஒடுக்கட் பிரிவு. இலிங்க முறை இனம் பெருகும் இனங்களுக்கு சந்ததிகளுக்கூடாக நிறமூர்த்த எண்ணிக்கையே மாறிலியாக பேணுதல். அதுதான் புணரி உருவாக்கம். ஒரு மனுஷன்ல பாதியாக மாற்றி 46 நிறமூர்த்தத்தை 23 நிறமூர்த்தத்தை மாற்றி 2 முட்டை விந்தில் இருந்து சேர்த்து, ஆகவே நிறமூர்த்த எண்ணிக்கை மாறாது பேணும். அதே மாதிரி கூர்ப்புக்கு வழிகோலும்.
ஏண்டா இதன் போது ஒடுக்கட் பிரிவின் போது என்ன நடக்குது? தன்வயத்த தொகுப்பு, குறுக்கு பரிமாற்றம், மீளச்சேர்க்கை, இப்படி இந்த விஷயங்கள் 3 விஷயம் தெரியணும். என்னென்னது கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர், தன்வயத்த தொகுப்பு, குறுக்கு பரிமாற்றம், மீளச்சேர்க்கை. இதுகள் தான் மாறல்கள் ஏற்படுவதற்கு, பிறப்புரிமை மாறல்கள் உருவாகுவதற்கு தேவையான இந்த காரணமான ஆட்கள். சரியா? ஒடுக்கட் பிரிவுல நடைபெறுது. ஆகவே என்ன சொல்றீங்க? ஓகே, கூர்ப்புக்கு வழிகொள்றதுக்கு இது இந்த மாறல்கள் மூலம் கூர்ப்புக்கு வழிகொள்ளும். ஆகவே இந்த 2வது பாருங்க, சந்ததிகளுக்கு நூடாக நிறமூர்த்த எண்ணிக்கை மாறப்பெறும். ஓகே, அது ஒடுக்கட் பிரிவு. மற்றதும் தெரியணும், ஸ்ட்ரக்சர்ல எதுவும் தெரியணும், வளமையா கேட்டு வர விஷயம். அடுத்து பார்ப்போம் 14வது. ஓகே போல ஏடிபி சம்பந்தமானது 14வது கேள்வி. பாருங்க, இது ஒரு சின்ன ஏடிபியோட ஒரு ஸ்ட்ரக்சர். ஏடிபின்னு சொல்லும்போது அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அடினோசின் தான் நம்ம பார்த்துக்கிறோம். சும்மா நார்மலாக நான் சொல்லித்தரேன். அடினோசின் குவானோசின் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி தானே, அதுதான் நியூக்ளியோசைடு. நம்ம போன வீடியோலையும் பார்த்தோம். நியூக்ளிக் அமிலத்தில் நியூக்ளிக் அமிலம் இது இருக்காது. இந்த சைடில் இது இது இல்லாத இந்த 2 பேர் பாஸ்பேட் கூட்டம் அற்ற மீதி கூட்டம் நியூக்ளியோடைட், நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். ஆகவே இது என்னது? இது ஒரு நியூக்ளியோசைடு. அதே மாதிரி இது என்னது? அடினின். அடினின் மூலம் இருக்கும். இது ஆல்வேஸ் ரைபோஸ் தான். பென்டோஸ் வெல்லம்டாலும் ரைபோஸ் வெல்லம் தான். அடுத்து இது 3 பாஸ்பேட் கூட்டங்களை கொண்ட ஒரு சங்கிலி. இதுகள் தான் ஒரு ஏடிபி. அப்ப இது அடினோசின். சரியா? அடினோசின் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன். ஏன்னா இது ஒரு அடினோசின். சரிதானே? குவானோசின் நியூக்ளியோசைடுல அடினோசின். அதே மாதிரி இது 3 பாஸ்பேட், நாவே முப்போசுபேட், ட்ரைபாஸ்பேட், இப்படிதான் இது பேர் வந்திருக்கும். ஓகே, அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆகவே இது என்னது? பாஸ்பேட் கூட்டம் சங்கிலி. 3 பாஸ்பேட் கூட்டங்களை கொண்ட சங்கிலி. ஸ்ட்ரக்சர்ல கேட்பாங்க. ஏடிபியில கூறுகள் கேட்டா ரைபோஸ் வெல்லம், ரைபோஸ் மட்டும் சொல்லக்கூடிய ரைபோஸ் வெல்லம், அடினின் மூலம், அடினின் மூலம் 3 பாஸ்பேட் கூட்டங்களை கொண்ட சங்கிலி. ஃபுல்லா எழுதணும். ஓகே, சரி. அப்ப இதுதான் நார்மல் ஸ்ட்ரக்சர். அடுத்து வேற என்ன சொல்லலாம்? ஓகே, இது பாருங்க புலிகள். இந்த ஒரு இது உயர் சக்தி பிணைப்புகள். ஒரு ஏடிபியில நீர்ப்பகுப்புன்னு போதும். ஏடிபி நீர்ப்பகுப்புன்னா என்ன? நீரோட சேர்ந்து தாக்கம் புரியும் போது ஏடிபி பிளஸ் சேர்ந்தன்னா பாஸ்பேட் வரும். சரியா? இது ஏடிபி ட்ரைபாஸ்பேட், இது ஏடிபி டைபாஸ்பேட். ஏன் அப்படி டைனா? அப்போ ஒரு பாஸ்பேட் இல்லாமல் போகுது. ஏடிபி நீர்ப்பகுப்பும் பகுக்கப்படும் போது இதனுடைய இந்த பிணைப்பு, இந்த பாஸ்பேட் கூட்டம் அகற்றப்படுது. இந்த பாஸ்பேட் கூட்டம் அகற்றப்படும் போதும் இந்த பிணைப்பு உடைவடைவதால சக்தி வெளிவிடப்படுது. இந்த சக்தி உயர் சக்தி கொண்டதான் உயர் சக்தி கொண்ட பிணைப்புகள் இவை. சரியா? பொதுவாக 3வதுல உள்ள இந்த பிணைப்பு தான் உடையலை. இது இதை விட ஓகே, இதுகள் தான் மேக்சிமம் உடையும். அது தெரிஞ்சுக்கணும். அப்படி உடைவடையும் போது எவ்வளவு சக்தி வெளிவிடப்படுதுன்றா கண்டிப்பா இதை சொல்லியே ஆகணும். ஒரு மூலிற்கு 30.5 கிலோ ஜூல். ஆகவே நம்ம எப்படி சொல்லுவோம்? 30.5 கிலோ ஜூல் மூல் -1 இப்படி சொல்லுவோம். ஓகே, ஆகவே நார்மலா இதுல புலிகள் பிலோ ஊற்றி 30.5 கிலோ ஜூல்னு சொல்லிடுறேன். எத்தனை மூலுக்குன்னு சொல்றேன் இல்லை அப்படின்னா அது பில தான். கண்டிப்பா ஒன்று இப்படி சொல்லிக்கணும், இல்லாட்டி ஒரு மூலுக்குன்ட்டு சொல்லியிருக்கணும். ஓகே, அப்போ நம்ம இது கொடுப்போம். அதே நேரம் இது ஒரு சக்தியை வெளிவிடுறது. இப்போ சக்தியை வெளிவிடுதுன்னு சொல்லும்போது அது ஒரு பாட்டில் ஒரு ஒரு வெப்பமாகவும் அது வெளியே விடுறது. ஸோ சக்தி மிக முக்கியமான. சரியா? ஆகவே ஒரு சக்தியை வெளிவிட்ட தாக்கம் ஒரு புறப்பிறப்பு தாக்கம். சரியா போல? அதாவது முதல் சிலபஸ்ல புறவெப்ப தாக்கம், புறப்பிறப்பு தாக்கம் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இப்போ உள்ள சிலபஸ்ல இருக்கிறது புறப்பிறப்பு தாக்கம். நீங்க புறவெப்ப தாக்கம்னு எழுத இயலாது. ஓகே, அடுத்து வேற என்ன இருக்குது கேள்வி பார்க்கும்போது பார்ப்போம்.
சக்தியை முதலாவது சக்தியை விளைவாக கொடுக்கும் புற வெப்ப தாக்கத்தில் உருவாகும். சக்தியை விளைவாக கொடுக்கும். ஓகே, சக்தியை விளைவாக கொடுக்குது, புற வெப்ப தாக்கத்தில் உருவாகும். இப்போ புற வெப்ப தாக்கம் இது சரி. ஆனா பிள்ளைகள் நீங்கள் எழுத இயலாது. இது ஒரு FWC பேப்பர், அதனால இது ஓகே. ஆனால் ஒரு பாஸ் பேப்பர்லையோ இல்லாட்டி உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம் பேப்பர்லையோ புற வெப்பம்னு சொல்ல இயலாது. சொன்னால் அவங்களோட பெனலில் எப்படியுமே டிஸ்கஷன் போகும். ஏன்னா புற பிறப்பு தாக்கம் தானே சொல்லிக்குது. அப்போ இது 100% ஏற்றுக்கொள்ள இயலாது. அடுத்த ஆன்சருக்கு பார்ப்போம். சரியா? அப்போ எப்படியும் இதை ஒரு பீலை தான். இது புற பிறப்பு தாக்கம் தான் சொல்லணும், புற வெப்ப தாக்கம் தான் சொல்ல இயலாது. அடுத்தது ரெண்டாவது, நீர் பகுக்கப்படும் போது 30.5 கிலோஜூல் சக்தியை பயன்படுத்தும். அழகான சொல்லிட்டு போறாங்க. நீர் பகுக்கப்படும் ஓகே, 30.5 கிலோஜூல் மூலமே ஓகே சக்தியை பயன்படுத்தும் சொல்லி அப்படியே பிள்ளை ஆக்கி விட்டுறாங்க. பயன்படுத்தாது விளைவாக தரும். ஆகவே அது பிள்ளை. அடுத்தது மூன்றாவது, பொஸ்பரலேற்றம்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. கலங்களுக்குள் தோற்றுவிக்கப்படுவதானது பொஸ்பரலேற்றம் எனப்படும். அதாவது போல மிக முக்கியமாக இதில் குறிப்பிடணும் எனது உயிர் கலங்களுக்குள், அந்த வார்த்தை மிக முக்கியம். உயிர் கலங்களுக்குள்ள தான் தோற்றுவிக்கப்படுறது தான், அதாவது ஏடிபி, இந்த பாஸ்பேட் இதை பயன்படுத்தி ஏடிபி மிக குறுகிய காலத்திலேயே தயாரிக்கப்பட்டும். இது பொஸ்பரலேற்றம். அவ கலங்களுக்குள் தோற்றுவிக்கப்படுன்னு சொல்றது. ஓகே, அதை ஒரு வச்சுப்போம். அது இயங்கும் தகவற்றது. இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இயங்கும் உடையது. அதாவது இது எந்த ஒரு இடத்திலையும், உடல்ல எந்த ஒரு இடத்திலையும் எந்த ஒரு சக்தியை தேவைப்படும் தாக்கங்கள் நடைபெறும் போதும் உடனே போயிட்டு சக்தி வழங்கும். அவை இயங்கும் உடையது. தகவற்றுன்னு சொன்ன பீலம். ஓகே, அடுத்து பாருங்க, சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி தொகுக்கப்படல் கல்வின் வெற்றி நடைபெறும். ஓகே, பொஸ்பரலேற்றம் நம்ம என்ன சொன்னோம், குறுகிய காலத்துல சக்தி இதெல்லாம் பயன்படுத்தி ஏடிபி தொகுக்கப்படுறது தான் பொஸ்பரலேற்றம். அதில் சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்துறது, சூரிய ஒளிச்சக்தியை பயன்படுத்தி தாக்கம் நடைபெறுது. இந்த ஏடிபி உருவாக்கப்படுறது ஒளி பொஸ்பரலேற்றம். ஆனால் சூரிய ஒளிசக்தியை பயன்படுத்தி தொகுக்கப்படல் கெல்வின் மட்டத்தில் நடைபெறுன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே இதில் ஏடிபி நாலேஜ் மட்டும் இல்லை, கெல்வின் மட்டம் இல்லை, அதாவது ஒளி தொகுப்பு பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அந்த நாலேஜையும் வச்சு தான் இதுக்கான ஆன்சர் எடுக்கணும். ஏண்டா கெல்வின் மட்டம் தான் உங்களுக்கு ஞாபகம். அங்கே எந்த ஒரு ஏடிபியும் எந்த ஒரு சக்தியும் தொகுக்கப்படுறது இல்லை. சரி, அங்கே ஒளி முன்னுக்குள்ள ஒளி தாக்கத்தினால உருவாக்கப்பட்ட ஏடிபி NADPH இரண்டையுமே யூஸ் பண்ணி கெல்வின் வட்டத்தில் ஒரு மீள் சுழற்சிக்கு பயன்படுத்தப்படுது ஒழிய அங்கே ஒரு ஏடிபியும் எதுவுமே தொகுக்கப்படுறது இல்லை. ஆகவே கல்வின் வட்டத்தில் நடைபெறும்னு சொன்னது பீல. இப்போ இதுக்கான ஆன்சர்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆன்சரை புற வெப்பம்னு சொன்னதால அதை எடுக்க இயலாது. அது ஒரு என்னது பழைய சிலபஸில் அப்படி சொல்லியிருந்தாங்க. புற வெப்பம் புறப்பிறப்பு ஒன்று தான், ஆனால் புறப்பிறப்பு தான் சொல்லணும். அப்போ அந்த ஆன்சரை பிள்ளை போட்டுட்டு தேர்ட் ஆன்சரை கொடுக்கணும். சரியா? ஆனால் தேர்ட் ஆன்சர்லையும் உயிர் கலங்களுக்கு மிக முக்கியமாக சொல்லணும். இந்த ஆன்சருமே எனக்கு இதுதான் ஸ்கீமில் கொடுப்பட்டிக்கே இருந்தாலும் எனக்கும் பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா உயிர் கலங்களுக்குள் மிக முக்கியமான வார்த்தை. ஓகே போல. அடுத்து 15வது கேள்வி, நொதியங்கள் சம்பந்தமான. ஓகே, பார்ப்போம். பதினஞ்சாவது MCக்கு நொதியங்களுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம். கொஞ்சம் இருங்க. ஓகே பிள்ளைகள், நான் கூற்றை வாசிச்சு ஒரு பெரிய ஒரு தலைப்பு. ஸோ கூற்றை வாசித்து அந்த கூற்றில் என்ன இது சரிபில்லைன்னு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், இவை ரசாயன ஊக்கிகள் ஆகும். இது எங்கே பிள்ளைகள் வருது? நொதியம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீங்களோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வருது. நொதியம் என்றால் என்ன? நொதியம்னு சொல்றது 3 பாயிண்ட்ஸா அடைக்கலாம். 3 பாயிண்ட்ஸா. ஒன்று என்னது? உயிர்கலங்களுக்குள் தொகுக்கப்பட்டு, ஒரு உயிருள்ள களத்துல தான் தொகுக்கப்படும் உற்பத்தி செய்யப்பட்டு உயிரியல் ஊக்கிகளாக
உயிரியல் ஊக்கிகளாக தொழிற்படும் மாமூலக்கூறு. 3 பாயிண்ட்ஸா உடைச்சு தான் நீங்க பாடமாக்கணும். நொதியம் என்றால் என்னன்னு கேட்டா எப்படி உயிர் கலங்களுக்குள்ள தொகுக்கப்படும். ஸோ உயிரற்ற கலங்கள்ல இது தொகுக்கப்படுறது இல்லை. அதே மாதிரி உயிரியல் ஊக்கி, அப்போ இங்கே தான் இந்த வசனம் பிரயோகிக்கப்படுது. இது ஒரு ரசாயன ஊக்கி இல்லை, உயிரியல் ஊக்கி. உயிரியல் ஊக்கிகளாக தொழிற்படும் மாமூலக்கூறு. ஓகே, இதுதான் நொதியம் என்றால் என்னென்று கேள்வி கேட்டால் ஒரு பாயிண்ட்ஸ் 3 MCQ இருக்குது. ஓகே, அப்போ அது பிழை. அடுத்து பாருங்க, ஒரு நொதியத்தின் உயிர்ப்பு மையத்தின் வடிவம் எப்போதும் அதன் கீழ்ப்படைக்கு பூரண நிரப்புகின்ற வடிவம் உடையது. நொதிய தாக்க பொறிமுறை என்றது கீழே தான் ஒரு மேற்பொருந்துகை, தூண்டப்பட்ட மேற்பொருந்துகை, அது மாதிரி நெருக்கமான மேற்பொருந்துகைன்னு 2 கேட்டகரியை படிக்கிறோம். ஸோ இதில் கேட்டா ஒரு உயிர்ப்பு மையம், எஸ், ஒரு நொதியத்தின் பொதுவான இயல்புகளை நம்ம சொல்கிறோன்னு தான் நொதியத்தின் உயிர்ப்பு மையம். இது ஒரு நொதியம்னு சொன்னால் இதனுடைய வடிவத்துக்கு இதுதான் நொதியம், இது கீழ்ப்படை, இந்த துண்டு தான் இதுதான் உயிர்ப்பு மையம். ஆகவே இந்த உயிர்ப்பு மையத்தின் வடிவத்துக்கு கீழ்ப்படை பொருந்தணும். ஆனால் இது எப்போதுமே பூரண பொருந்தணும். ஆனால் எப்போவுமே ஒரு பூரணமாக நிரப்புகின்ற வடிவம் இருக்காது. இதனுடைய ஷேப்புக்கு உயிர்ப்பு மைய வடிவம் இந்த மாதிரி இருந்தால் இதனுடைய கீழ்ப்படை இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, அவை இந்த ஷேப் எப்பவுமே பூரண நிரப்புகின்ற வடிவம் உடையாதான்னு கேட்டா இல்லை. சம்டைம் அதே ஷேப்புக்கு இருக்காது. ஆனா என்ன செய்யும்டா, இந்த உயிர்ப்பு மையத்தை உருவாக்க காணப்படுற நொதியத்தில் உள்ள இது பிணைப்புகள் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பிணைப்புகளா இருக்காது. அவை அது என்ன செய்யும், தன்னோட ஷேப்பை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளும். இப்போ ஒரு இதுல இந்த மாதிரி கீழ்ப்படை இருக்குது, என்ன செய்யும், மற்ற எல்லாமே ஓகே நல்லா செட் ஆகுது. அப்போ இது என்ன செய்யும், தன்னோட பிணைப்புகளை கொஞ்சம் லூஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு ஷேப்பை உருவாக்கி கொள்ளும். இது தான் என்னது, தூண்டப்பட்ட மேற்பொருந்துகைன்னு சொல்லுவோம். அப்போ 2ஆ பிரிக்கலும், தூண்டப்பட்ட மேற்பொருந்துகை, பூரண மேற்பொருந்துகை. அப்போ இது ஆல்வேஸ் ஒரு தூண்டப்பட்ட மேற்பொருந்துகை, சாரி பூரண மேற்பொருந்துகை அல்ல. அப்படின்னு என்னது, எப்போதுமே ஃபுல் பூரணமாக பொருந்தாது. பாருங்க, உயிர்ப்பு மையத்தின் வடிவம் எப்போதும் அதன் கீழ்ப்படைக்கு பூரண நிரப்புகின்ற வடிவம் உடையது பிழை. அடுத்து பாருங்க, உயிரங்கிகள் யாவும் அதன் உடல் வெப்பநிலை அவற்றின் உடல் வெப்பநிலை ஏறத்தாழ சிறப்பு வெப்பநிலையாக கொண்டிருக்கும். சிறப்பு வெப்பநிலை பத்தி பார்த்தோம்னா சிறப்பு வெப்பநிலை என்ன, சிறப்பு வெப்பநிலை என்று சொல்றது ஒரு நொதியம். சிறப்பு வெப்பநிலை, சிறப்பு pH ரெண்டும் ஒரு நொதியம் ஒரு வெப்பநிலையில மிக உயர்வான தாக்க விதத்தை நடைபெற வைக்கும். அந்த வெப்பநிலையை நம்ம சொல்லுவோம் சிறப்பு வெப்பநிலை. ஆனா இது அங்கிகளுக்கு அங்கே வேறுபடும். இது என்னது, ஒரு ஆளுக்கு அதன் உடல் வெப்பநிலை தான் கொண்டிருக்கும் அப்படின்னா இல்லை, அங்கிகளுக்கு அங்கி, இனங்களுக்கு இனம் வேறுபடும். ஓகே, ஸோ மனித உடல்ல காணப்படுற நொதியம் மனித உடல் வெப்பநிலை 37°C சராசரியா சிறப்பு வெப்பநிலை கொண்டிருக்கும். அப்போ நார்மலாக நம்ம 37°C தான் இருப்போம். அப்போ நொதியங்கள் சிறப்பு வெப்பநிலையின் கீழே என்ன செய்யும், நல்லா தாக்கத்தை நடைபெறும். அதே மாதிரி வெந்நீர் ஊற்றுக்கள்ல வாழ்ற பாக்டீரியாக்கள் 70°C வரைக்கும் அதனுடைய வெப்பநிலையை கொண்டிருக்கும், சிறப்பு வெப்பநிலையாக கொண்டிருக்கும். ஆகவே அது ஒரு அங்கிக்கு அங்கி, இனங்களுக்கு இனம் மாறிட்டு இருக்கும். சரியா, அவை அது பிழை. pH ஆனது அவற்றின் சிறப்பு pH விட கூடினாலோ அல்லது குறைந்தாலோ நொதிய கீழ்ப்படை சிக்கல் உருவாக்கத்தில் ஈடுபடும் ரசாயன பிணைப்புகள் மாற்றப்படுவதால் நொதிய தொழிற்பாடு வீழ்ச்சியடையும். pH என்று சொல்றது நான் ஒரு அடுத்த வீடியோவில் இன்ஷால்லா விளக்கப்படுத்துகிறேன். pH என்று சொல்லும்போது அதுலேயுமே சிறப்பு pH இருக்கு. ஓகே, நொதி எக்ஸ்ட்ரா சொல்லித்தரேன். வெப்பநிலை, சிறப்பு வெப்பநிலை என்று கதைக்கும் போது ஒரு பகை வரைக்கும் அப்படியே ஏறிக்கிட்டு போகும். சரியா, ஏறிக்கிட்டு போயிட்டு சடனா புள்ளிகள் குறைஞ்சிடும். இதுதான் சிறப்பு வெப்பநிலைக்குரிய கிராஃப். ஆனா சிறப்பு pH குரிய கிராஃப் எப்படி இருக்கும்டா, ஒரு பாயிண்ட் வரைக்கும். சரியா, இப்படி ஒரு காட்டணும், நீங்க இப்படி ஒரு வளைவு ஒன்று காட்டணும். ஓகே,
இப்படியே வளைஞ்சு கூடிட்டு போய் அப்படியே குறையும். இந்த வளைவு முக்கியம், வளைவை காட்டணும். ஆகவே இது இதான் அதனுடைய சிறப்பு pH. இந்த சிறப்பு pH விட கூடுனாலோ குறைந்தாலோ சடுதியான வீழ்ச்சியை காட்டும் அதனுடைய தொழிற்பாட்டில். ஸோ இது என்னது சரியான கூற்று. ஏன் அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இயற்கை அகற்றல் கீழே வரலாம். இயற்கை அகற்றல் சொல்லும்போது நம்ம நொதியங்கள் புரதங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த புரதங்கள் இயற்கை அகற்றலுக்கு உட்படும். அதாவது ஒரு வெப்பநிலையை விட கூடுனாலோ இப்போ pH மாற்றங்கள் மூலம் அதனுடைய புரதங்கள் இயற்கை அகற்றப்படுவதால புரதங்கள் தானே நொதியங்களும், அவை நொதியங்களும் இயற்கை அகற்றலுக்கு உட்படும். அடுத்து 5வது, சிறப்பு வெப்பநிலையை விட வெப்பநிலை அதிகரிக்கையில் கீழ்ப்படைகளினதும் நொதிய மூலக்கூறுகளினதும் இயக்கம் அதிகரிக்கையில் மேலும் நொதிய தொழிற்பாடு அதிகரிக்கும். இல்லையா? சிறப்பு வெப்பநிலையை விட வெப்பநிலை அதிகரிச்சா என்ன நடைபெறும்? சடுதியான வீழ்ச்சி. கீழ்ப்படையினதும் நொதி மூலக்கூறுகளிடம் இயக்கம் அதிகரிக்கும். கீழ்ப்படைகளையும் என்ற வெப்பநிலை கூட இயக்கம் அதிகரிக்கும். டெம்பரேச்சர் கூட இயக்கம்னு சொல்றது இப்படி ஒரு அதிர்வு கூட்டிட்டு தான் இருக்கும். இயக்கம் அதிகரிக்கும், மேலும் நொதிய தொழிற்பாடு அதிகரிக்கும். அதுதான் நினைப்பிலம். எப்படியும் வெப்பநிலை கூடனா இயக்கம் அதிகரிக்கும். ஆனால் என்ன நடைபெறும்? நொதியம் இயற்கை அகற்றலுக்கு உட்பற்றும். ஆகவே இங்கே நடைபெற தாக்கம் நடைபெறாது. ஆகவே நொதிய தொழிற்பாடு சடன வீழ்ச்சி அடையும். ஆகவே இந்த கூற்று பிலம். ஆகவே 15வதுக்கு 4th ஆன்சர். அடுத்த கேள்வி வரும்.